சென்னையில் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் பொங்கல் கொண்டாடி சாலையோர மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அன்பால் நிறைந்திட வேண்டும் அகிலம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நெகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலம். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள் என கரைபுரண்ட உற்சாகம். இன்று நடைபெறும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்காக விரிவான ஏற்பாடு. இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இருபத்தி காளைகளை தழுவி காரை முதல் பரிசாக பெற்ற வலையங்குளம் பாலமுருகன். இந்த சிறந்த காளை முதலாவது இடத்துல இருக்கிற காளை விருமாண்டி சகோதரர். களத்தில் அதிரடி காட்டிய விருமாண்டி சகோதரர்கள் காளைக்கு டிராக்டர் பரிசு. சூரியூரில் புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் சூரியூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் உள்ள கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள். புதிய மைதானத்தில் இன்று காலை 8 மணிக்கு போட்டி தொடக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரும் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. வரும் 20ஆம் தேதிக்குள் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவு. சென்னையில் டபுள் டக்கர் பேருந்தில் பயணித்து பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை வரை இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை இம்மாத இறுதியில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆய்வுக்கு பிறகு அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். பயிர் இழப்பீடு தொகையாக 112 கோடி ரூபாய் ஒதுக்கிய முதலமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி. சர்க்கரை பொங்கல் போல் அறிவிப்பு வெளியிட்டதாக மகிழ்ச்சி. சென்னை விக்டோரியா அரங்கில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த கலை நிகழ்ச்சிகள். பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு ஏற்பாடு. பாலிவுட் திரைத்துறை கடந்த 8 ஆண்டுகளில் மாற்றம் கண்டுள்ளதாக இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் கருத்து. படைப்பாற்றல் இல்லாதவர்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருப்பதாகவும் பேட்டி. மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் 50% வாக்குப்பதிவு. இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநகராட்சி தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. புகார் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக மாநில தேர்தல் ஆணையர் தினேஷ் வாக்மோர் விளக்கம். மேற்கு வங்கத்தில் வேகமாக அதிகரிக்கும் நிபா வைரஸ் பாதிப்பு. 100க்கும் மேற்பட்டோர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை. கடும் குளிர் நிலவுவதால் ஜம்மு காஷ்மீர் தால் ஏரியின் ஒரு பகுதி உறைந்தது. வரும் நாட்களில் அதிக உறைபனி கொட்டும் என தகவல். ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையால் ஈரானில் 800 பேரின் மரண தண்டனை நிறுத்தம்.
அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலைன் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.